வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாழைக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4-5 துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடானதும் இட்லி தட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கத்தியால் இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு தோல் எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்கோங்க. எல்லா வாழைக்காயையும் தோல் நீக்கி எடுத்தாச்சு. இப்போ காய் சீவுறதை வச்சு சீவி எடுத்துக்கலாம். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதையெல்லாம் வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கினா போதும். ஏற்கனவே நம்ம வாழைக்காயை வேக வச்சு சேர்க்கறதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறின பிறகு 1 கப் கடலை மாவு அதில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா திக்கான மாவாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதையும் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். வடைக்கு நம்ம தட்டுற மாதிரி தான். இதை தட்டிட்டு நான் ஒரு பிளேட்டில் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம தட்டின மாவை சேர்த்து எல்லா பக்கத்துலேயும் ரவை படுற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவை எடுத்திருக்கேன். ரவைக்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். வாணலியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் அதில் சேர்த்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. தீ அதிகமாக வச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக செவந்துடும், உள்ளே சரியாக வேகாது. இந்த கட்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வாழைக்காயில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான கட்லெட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்னிறமாகிடுச்சு பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இந்த டேஸ்டான கட்லெட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.